Hi friends, welcome to Nila Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இடியப்பத்தோட ரெசிபி தான். என்னடா இடியப்பம் எல்லாருக்குமே செய்ய தெரியுமே, இது என்ன புதுசா காட்ட போறீங்கன்னா நினைக்கீங்க? நம்ம சாதாரணமா அரிசி மாவு இடியப்பம் செஞ்சிருப்போம், இல்லைன்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா இது கொஞ்சம் டிஃபரெண்டா ரவை யூஸ் பண்ணி தான் நான் இந்த இடியப்பத்தை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது அரிசி மாவு இடியப்பத்தை விட ரொம்ப டேஸ்டியா இருக்கும், நல்லா பூ மாதிரி இருக்கும். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நம்ம வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சு அதுல தண்ணீர் சேர்த்துடலாம். 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி, அந்த ரேஷியோல நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இது இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம கொதிக்க விட்டுறலாம். இப்போ தண்ணீர் நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்ததை நம்ம இதில் ரவை சேர்த்துடலாம். நான் இங்கே 1 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இது வறுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 1 கப்பு ரவையும் நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கட்டி விழுந்துடாமல் பார்த்துக்கிடணும். தீயை வந்து சிம்மில் வச்சே பண்ணுங்க. இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு வரத வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கட்டி விழுந்துடாமல் பார்த்துக்கிடணும். நம்ம நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள், இப்போ அந்த நான்ஸ்டிக் பேனில் ஒட்டாமல் வருது. இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுமே நம்ம இதை கையை யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டான மாவாக பிசையணும். கை சுடுது அப்படின்னா லைட்டாக தண்ணி தொட்டு தொட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி சின்ன அச்சில் இது வருமானு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அதனால் நான் இதிலே போட்டு காட்டுறேன். இப்போ அதை செட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருட்டி நம்ம இடியப்பழத்தில் வச்சு நம்ம இதை மூடி செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ இதே மாதிரி இடியப்ப தட்டில் தான் இடியப்பம் அவிக்க போகிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி அவிக்கிற தட்டில் கூட நீங்கள் அவிச்சுக்கலாம். இப்போ இந்த எல்லா தட்டுலையுமே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுடலாம். இடியப்பம் ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இடியப்ப தட்டில் இடியப்பத்தை புழிஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் சுற்றிலாம் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி சுற்றுத உலக்கு இல்லை, ப்ரெஸ் பண்ணுறதுன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். கை வலிக்கவெல்லாம் செய்யாது. இந்த பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக வருது. இந்த மாதிரி இடியப்பத்தை நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு இடியப்பத்தை புழிஞ்சு முடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி நம்ம மற்ற எல்லா இடியப்ப தட்டுலையுமே இடியப்பத்தை புழிஞ்சிடலாம். இப்போ 4 தட்டுலையுமே நான் புழிஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ இதை இதோட ஸ்டாண்டில் செட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்ததான் இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு அதில் இதை இறக்கி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி ஒரு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். இப்போ நம்ம இடியப்பம் வேக வச்சு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நம்ம இடியப்பம் இங்கே நல்லா ரெடி ஆயிருக்கு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, ஒட்டாமல் வருது பாருங்கள். நல்லா பஞ்சு பஞ்சுன்னு அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். எடுக்கும்போதே பீற மாதிரி அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது நல்ல சாஃப்டாக பஞ்சு பஞ்சுன்னு தான் இருக்குது. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். அப்போ தான் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு புரியும். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டீங்கன்னா குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.